தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு ஜீவன் தேவனுடைய வார்த்தையே. தேவனுடைய வார்த்தை நம்மை நித்திய பாதையில் நடத்துகிறது, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை நடத்தி செல்கிறது. அந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் ஆதி முதல் பிதாவோடு இருக்கிறார். அவரால் எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. அவருள் எல்லாம் நிலைத்திருக்கிறது என்றும் வேதத்தின் வசனம் சொல்கிறதே. அந்த வார்த்தையான ஜீவன் மாம்சமாக மாறி நம்மிடத்தில் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நம்மை மீட்டார். தம் தூய இரத்தத்தினாலே பரலோக ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நாம் அவரை விசுவாசிப்போம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நம்முள் ஜீவிக்கிறார் என்பதை நாம் என்றென்றும் நினைவில் கொள்வோம். இயேசுவின் நாமம் நம்மை விடுதலையாக்கும். நம்மை நித்திய வழியில் வழிநடத்தும் அந்த ஜீவ வார்த்தையே இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பற்றிக் கொள்வோம். பரலோக ராஜ்யம் செல்வோம். தேவ வார்த்தை, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவே. ஆமீன்.